அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 17 இறைவசனம் 50. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் நம்முடைய பங்கை சார்ந்த திருவாளர் ஜான் ரோச் அவர்களுடைய 7ஆம் நாள் என்று நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய பங்கினுடைய மரியாயின் சேனையினுடைய ஒருங்கிணைப்பாளர் தாயார் திருத்துவ மேரி மற்றும் நம்முடைய பங்கின் பாடகர் குழுவினருடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜான்சி அவர்களுடைய தந்தை. எனவே பங்கு மக்கள் நாம் எல்லாருமாய் சேர்ந்து இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். அன்புக்குரியவர்களே, யோவான் அன்பியத்தை சார்ந்த திருமதி ஷர்லி அவர்களுடைய மகன் ஜிஜு அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு கார் விபத்தில் சிக்கொண்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் இப்பொழுது நமக்கு அருகில் இருக்கின்ற வேளச்சேரி பிரசாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் பரிபூர்ண நலமடையவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இன்று தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற யஷ்வந்த் ராஜ் என்னும் ஆடம் குழந்தைக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்தின் 3வது நாளில் இன்று நாம் இருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் இயேசுவின் வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாகவும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நமக்கான மீட்பை கண்டுகொள்ளுகின்றவர்களாகவும் வாழ அழைப்பு கொடுக்கிறது. கடவுள் இந்த உலகை எம்மாத்திரம் அன்பு செய்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்குங்கள். தன் ஒரே பேரான மகனையே கையளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய மாசற்ற பரிசுத்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் பக்தியோடு நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் அரை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்து மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு
உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகிறோம். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 26 வரை. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவலர் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 21 முடிய. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல,
தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 2 நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் 2 செய்திகள் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவிலே சவுத் வின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் என்கின்ற ஒரு மருத்துவமனையிலே நம்முடைய இந்தியாவினுடைய மைசூர் மாகாணத்தை சார்ந்த மருத்துவர் உமா மதுசூதனன் அவர்களை குறித்த ஒரு காணொளி காட்சி. இன்னொன்று, நம்முடைய சென்னை சார்ந்த மருத்துவர் சைமன் ஹெர்குலஸ் அவரை குறித்த செய்தி காணொளிகள். அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதும் இன்று கொரோனா தொற்று நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய சவுத் வின்ஸ்டர் மருத்துவமனையில் அநேக மருத்துவர்கள் இந்த தொற்று நோய் நிமித்தமாய் பணிக்கு செல்ல விரும்பாத சூழலில் நம்முடைய தாயகத்தின் மைசூர் மாகாணத்தினுடைய மருத்துவர் உமா மதுசூதனன் அமெரிக்காவிலே இந்த சவுத் வின்ஸ்டன் என்கின்ற மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் எதையும் பொருட்படுத்தாமல் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் சிறப்பாக பணியாற்றினார் என்பதற்காக நேற்றைய தினம் அந்த மாகாணத்தினுடைய மக்கள், தீயணைப்புத்துறை, காவல்துறை ஒரு மிகப்பெரிய மரியாதையை அவர்களுக்கு செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 100 வாகனங்களில் மக்கள் சென்று இந்த மருத்துவர் உமா மதுசூதன் அவர்களுக்கு ஒரு பெருத்த மரியாதையை செலுத்தியிருக்கின்றார்கள். இது நமக்கு பெருத்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மாகாணத்தினுடைய மக்கள் அந்த மருத்துவரை எவ்வளவு அன்பு செய்கின்றார்கள், அவருடைய பணி அவர்கள் எப்படி உயர்வாக எண்ணுகிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாகவே நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதே வேளையில் தமிழகத்தில் சென்னையில் நியூ ஹோப் ஹாஸ்பிட்டல் என்கின்ற மருத்துவமனையினுடைய தோற்றுவிப்பாளர், மேனேஜிங் டைரக்டர், அதனுடைய முதன்மை மருத்துவர் சைமன் ஹெர்குலஸ் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று நோயினால் அவர் இறைவனடி சேர்ந்தார். இவர் கொரோனா தொற்று நோயினால் இறைவனடி சேர்ந்தார் என்பதை விட கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து அதே நோயினால் அவரும் பாதிக்கப்பட்டு அவர் அகால மரணம் அடைந்தார். ஆனால் நாம் எல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம், அவருக்கான ஒரு அடக்கம் செய்வதற்கான இடத்தை கூட நம்முடைய மக்கள் கொடுக்கவில்லை. அவருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்து சென்ற பொழுது 2 இடங்களிலும் பெரிய எதிர்ப்பை அவர்கள் உண்டாக்கி அவருக்குரிய ஒரு சாதாரண மனிதனுக்குரிய மாண்புக்குரிய அடக்கத்தை கூட ஒரு மிகப்பெரிய மருத்துவருக்கு, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் செய்த
ஒரு மருத்துவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பது பெருத்த அவமானத்தையும் தலைக்குழிவையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுக்கிறது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2 சம்பவங்களையும் இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பாருங்கள். நிறைய இறை இயலார்கள் சொல்லுகின்றார்கள், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் ஒட்டுமொத்த விவிலியத்தினுடைய சுருக்கம் என்று சொல்லுகிறார்கள். என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள். காரணம், இந்த இயேசுவை உலகிற்கு அனுப்பி மரணத்திற்கு கையளித்து, அதுவும் அவமானத்திற்குரிய சிலுவை மரணத்திற்கு கையளித்து இந்த உலகை அன்பு செய்தார் என்கின்ற அந்த செய்தி. அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார் என்பதை நாம் உண்மையிலுமே உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவையை உற்று நோக்குங்கள், ஆழமாய் உற்று பாருங்கள். கடவுள் எவ்வளவு இந்த உலகை அன்பு செய்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எவர் ஒருவர் இன்னொருவருக்காக தம் உயிரை கொடுப்பார், எவர் ஒருவர் தன்னை விட இன்னொருவரை அதீதமாய் அன்பு செய்கின்றாரோ அவர் இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாது என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரோ அவர் மட்டும்தான் இன்னொருவருக்காக தன் உயிரை கொடுக்க முடியும். இதை எப்படி சுலபமாக புரிந்து கொள்வது? அவருடைய தாயை எடுத்துக்கொள்ளுங்கள், அவளுடைய பிரசவ வலியை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது, ஒரு தாய் ஒவ்வொரு முறையும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் மரணத்தின் வாயிலை தொட்டுவிட்டு வருகிறாள் என்று சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தைக்கும் ஒரு புது பிறப்பு, அந்த தாய்க்கும் புது பிறப்பு. கடவுள் இப்படியாய் நம்மை அன்பு செய்கிறார். இந்த அன்பை நாம் அடுத்தவரில் காண அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் உமா மதுசூதனன் தன் உயிரை பெரிதாக அவர் கருதவில்லை. தான் ஏற்றுக்கொண்ட அந்த மருத்துவ பணியை கடவுளுடைய பணியாக பார்த்தார். எனவே அவர் செய்த பணியின் மீது அவர் அன்பு கொண்டார். எனவே பிணியாளர்களை அவர் அன்புடன் நோக்கினார், மருத்துவம் செய்தார் என்று அவருக்கான பிரதிபலிப்பு, அவருக்கான பிரதி அன்பு அந்த நகர மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் தன்னலம் துறந்து ஒரு மருத்துவ பணியை, கடவுளுக்குரிய பணியை, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வழக்காற்றில் நாம் சொல்லுகின்றோமே, ஒரு மருத்துவர் ஒரு இறந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை குணப்படுத்தி விட்டால், அவருக்கு உயிர் பீச்சை கொடுத்து விட்டால் என்ன சொல்லுகின்றோம்? கடவுள் போல வந்து காப்பாற்றினீங்க, கடவுள் மாதிரி வந்து உதவி செய்தீர்கள். அப்போ அந்த மருத்துவர் கடவுளுக்கு இணையானவர். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து நிறைய மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறார், நிறைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக நாம் காட்டியிருக்க வேண்டும். ஆனால் இன்று உலகமே நம்மை பார்த்து வெட்கி தலைக்கூடிய சூழலுக்கு நாம் நம்மை உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நமக்கு தருகின்ற இந்த அற்புதமான செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை அன்பு செய்தார். தன் மகன், ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பினார். தன் தந்தையை போல் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்தார். அதனுடைய உச்சகட்ட வெளிப்பாடு சிலுவையில் தன்னையே நமக்காக கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, இந்த காலை முகநூலிலே ஒரு காணொளியை கண்டேன். திருப்பூர், ஐ லவ் திருப்பூர் என்கின்ற தலைப்பிலே, அந்த ஐடியிலே வந்த ஒரு காணொளி. ஒரு நாய் ஒன்று இறந்து போகிறது. அந்த நாயை கொண்டு வந்து யாரோ ஒரு புதருக்கு அருகில் போட்டு விடுகிறார்கள். ஏறக்குறைய 15க்கும் அதிகமான நாய்கள் ஒன்று சேர்ந்து அந்த இறந்த நாய்க்கு தங்களுடைய வாயால் மண்ணை தள்ளி அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகருகின்ற காட்சி. மீதத்தை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்லுகின்றேன். அன்பின் அருப்பலில் அகமே காணிக்கை, அருளே அஞ்சலி.
சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எல்லாவற்றுக்கும் எக்காலத்திற்கும் மேலாக உம்மை புகழ்ந்துரைப்பதும், குறிப்பாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக வரும்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கென்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிரம்பிய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். நம் மீது கொண்ட பேரன்பால் தமது ஒரே மகனை அனுப்பி நம்மை அன்பு செய்த கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அகமருந்தாக நீயே வா, என் ஆன்ம உணவாக நீயே வா. அகமருந்தாக நீயே வா, என் ஆன்ம உணவாக நீயே வா. உன் அருட்கரமே என் அடைக்கலமே, உன் அருள் மொழியே என் வேதமே. என் அகமதில் குடிகொள்ள விளைந்து வா. அகமருந்தாக நீயே வா, என் ஆன்ம உணவாக நீயே வா. பாவத்தை போக்கும் அரியனல் மருந்து, பாசத்தை இணைத்திடும் திருவிருந்து. பாவத்தை போக்கும் அரியனல் மருந்து, பாசத்தை இணைத்திடும் திருவிருந்து. பாலைவனத்தில் அன்று பொழிந்த நல் உணவு, பரிவில் குளிரச் செய்யும் முழு நிலவு. பகைமையை போக்கும் மழலோடும் சேர்க்கும் மாபரம் இயேசுவே ஆட்கொள்ளவா. அகமருந்தாக நீயே வா, என் ஆன்ம உணவாக நீயே வா.
வாழ வானக தந்தை தரும் விருந்து. வறியவர் வாழ்வினில் வளமுடன் வாழ வானக தந்தை தரும் விருந்து. மனிதநேயம் இம்மண்ணிலே மலர்ந்து மலரச் செய்யும் தன் அருள் சுரந்து. மானிடர் யாவரும் மகிழ்வினில் நிலைக்க மாற்றுடன் பணிந்து மாற்றுள்ளவா. அகமருந்தாக நீவா என் ஆத்ம உணவாக நீவா. அகமருந்தாக நீவா என் ஆத்ம உணவாக நீவா. முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி கொரோனா தொற்று நோய் நெருக்கடியிலிருந்து உலகம் மீட்கப்பட மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாற்றுக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who at the cross took part in Jesus' pain, keeping your faith firm. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of Divine Love, to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows, to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge. Holy Mother of God, do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.